எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சஅத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இவ்வாறு முறையிட்டார்கள்: தரித்திரத்தையும் அதேபோல பொருளாதார நெருக்கடியின் காரணமாக தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நெருக்கடியும் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முறையிடுகின்றார்கள். தரித்திரத்தையும் வாழ்க்கையின் நெருக்கடியை பற்றி முறையிட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான தீர்வை கூறினார்கள். நீ உன் வீட்டில் நுழைந்தால், வீட்டில் யாரேனும் இருந்தால் அவர் மீது சலாம் கூறுவீராக. அப்படி யார் வீட்டில் இல்லை என்றால் என் மீது சலாம் கூறுவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதர் என் மீது சலாம் ஓதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று சூரத்துல் இக்லாஸை ஓதிக்கொள்ள வேண்டும். அவ்வாறாக எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்வாக கூறினார்களோ அதை அப்படியே செய்தார்கள். அல்லாஹு தாலா அவருடைய ரிஸ்கை அதிகப்படுத்தினான். அல்லாஹு தாலா ரிஸ்கை அதிகப்படுத்தினான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் இந்த செயலை செய்து வருவதன் காரணமாக அவருடைய வீட்டில் மட்டும் அல்லாது அதனுடைய பரக்கத், அதனுடைய அபிவிருத்தி அண்டை வீட்டில் கூட அந்த பரக்கத் விரிவானது. அண்டை வீட்டார் கூட இவர் செய்து வந்த இந்த செயலின் காரணமாக அண்டை வீட்டார் கூட அல்லாஹு தாலா கொடுத்தான். அண்டை வீட்டார் கூட செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். அவருடைய ரிஸ்கை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தினான் என ஹதீஸில் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த சங்கடங்கள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் அவரிடம் நோக்கி ஓடுவார்கள். நபிகள் நாயகம் அவரிடம்தான் அதற்கான தீர்வு காணும். பரக்கத் இல்லை என்றால் அதற்கான தீர்வு இவ்வாறு காண்கின்றார்கள். ஆக அதுக்குண்டான பரக்கத் தீர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு முஸ்லிம் அன்றாட வாழ்வில் தன் வீட்டை விட்டு வெளியேறும்போது அதற்குண்டான மரியாதை எப்படியெல்லாம் போக வேண்டும், என்னவெல்லாம் ஓத வேண்டும், எந்த காலை முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றோம். வீட்டில் அல்லது வியாபாரத்தில் பரக்கத் ஏற்பட அவர் செய்ய வேண்டிய விஷயம், வீட்டில் காலை எடுத்து வைக்கும்போது வலது காலை எடுத்து வைக்க வேண்டும், சலாம் ஓதிட வேண்டும். வீட்டில் ஆள் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், அதே போன்று சூரத்துல் இக்லாஸையும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஆள்கள் இல்லை என்றால் நபி மீது சலாம் கூற வேண்டும். நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்க்கை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை தருகின்றான். எல்லாவல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக.